Hi friends, welcome to zerotohero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது SSC ல MTS ல கேட்ட previous year questions தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பா ஜெனரல் நாலேஜ் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஃபுல்லா அந்த ஒரு செட்ல கேட்ட எல்லா क्वेश्चनவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இது எதுக்கு அப்படின்னா இப்ப எழுத போற SSC MTS 2023 எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு இது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எந்தெந்த ஏரியால கொஸ்டின் கேட்டுக்காங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மூலியமா அவங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப ஒரு உதவியா இருக்கும். இந்த ஏரியாவில தான் ஸ்கோர் பண்றது கஷ்டமா இருக்கும். இதுல இந்த ப்ரீவியஸ் ஏரியா கொஸ்டின் செக் பண்ணிட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ற பட்சத்துல நிச்சயமா நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்காக ஒரு முயற்சி தான். நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் இந்த வருஷம் MTSல செலக்ட் ஆகணும் ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கு. அதுக்காக ஒரு சின்ன ஒரு இது வாங்க பார்க்கலாம். நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கீங்க 2023 MTSக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட ட்ரீமை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க, நிச்சயம் சக்சஸ் பண்ணுவீங்க. வாங்க பார்க்கலாம். பின்வரும் எந்த நாட்டுடன் இந்தியா மிக நீளமான நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு கேட்டாங்க. பங்களாதேஷ்ல தான் அதிகமா. அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா பார்டர் ரிலேட்டடான கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எல்லை சம்பந்தமா. அடுத்து GNPL இருந்து மதிப்பிறக்கத்தை டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க, கழித்த நாம் பெரும் மொத்த வருவாயின் அளவானது டேஸ்னு அழைக்கப்படுகிறது. அதாவது நெட் நேஷனல் ப்ராடக்ட். இதுதான் நெட் நேஷனல் ப்ராடக்ட், நிகர் தேசிய உற்பத்தி. நிகர் தேசியம் இது வந்து எக்கனாமிக்ல இருக்கக்கூடியது. கொஸ்டின் பேசிக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட், கட இசையின் கடவுள் என்று அழைக்கப்படுவோர் யார்? விநாயகராம். TH விநாயகராம் தான் கட இசையின் கடவுள் அழைக்கிறாங்க. அவங்களுடைய புனைப்பெயர்களா இருக்கும். இந்த மாதிரி 2006 பத்மஸ்ரீ விருதை பெற்ற முதல் வெளிநாட்டு ஒடிசி நடன கலைஞர் யார் அப்படிங்கிறாங்க. இலியானா சிடாரிஸ்டி. நெக்ஸ்ட், சம்பரான் விவசாய சட்டம் பிரிட்டிஷ் அரசால் எப்போது நிறைவேற்றப்பட்டது கேட்டிருக்காங்க. 1918 நிறைவேற்றிருக்காங்க. நெக்ஸ்ட், பின் வருவர்களில் பாரசீக ஆட்சியாளரின் தூதராக இருந்தவரும் விஜயநகரத்திற்கு அனுப்பப்பட்டவருமானவர் யார் கேட்டிருக்காங்க. அப்துர் ரஷாத் தான். அதாவது பாரசீக ஆட்சியாளரை தூதராகவும் இருந்திருக்காரு, அதே விஜயநகரத்திற்கு அவர் போய்க்கும் செஞ்சிருக்காரு. நெக்ஸ்ட், ஜூடோ அதன் தோற்றத்தை பண்டைய டேஸ் காலையின் கொண்டுள்ளது. அதாவது ஜப்பானியர்கள் தான் ஜூடோ வந்து அவங்க ஜூடோ அதிகமா பாப்புலரானது வந்து ஜப்பானியர்ஸ் தான் பயன்படுத்தக்கூடியது. அதை பண்டைய ஜப்பானியர்கள் காலையில் கொண்டுள்ளது, கலையாக கொண்டுள்ளது. அதாவது அவங்க பயன்படுத்தக்கூடிய ஜூடோ கலை இருக்கு இல்லையா, அவ பயன்படுத்துறது ஜப்பானியர்கள் அதிகமாக பயன்படுத்தாது. அந்த கலையை அவங்க தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. இன்னொரு எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு அடிப்படை கடமைகளில் பொது சொத்துக்களை பாதுகாத்து மற்றும் வன்முறையை கைவிடுதல் பற்றி கூறியிருக்கின்றன? 51A. எல்லாமே ஏதான், பட் சட்டப்பிரிவு 51A I. இதுதான் இங்க மெயினானது. இது கன்ஃபியூஸ் ஆகும். இந்த மாதிரிலாம் தெளிவா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணலாம், இல்லைன்னா ஆன்சர் பண்ணக்கூடாது. ஸ்கிப் பண்ண தெரிஞ்சுக்கணும், டக்குனு விட்டுருங்க. ஓகேவா? தெரியாம பண்ணீங்கன்னா நெகட்டிவ் ஆயிரும். ஓகே, அது மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க. டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவற்றின் ஆக்சைடு மழை நீரில் கரைந்த அமிலங்களை உருவாக்குகிறது. அமிலமலை என்று அழைக்கப்படுகிறது. கந்தகமும் நைட்ரஜன் சேர்ந்தாத்தே அமிலமலை உருவாகும். நெக்ஸ்ட், பின்வரும் ஏது தென்னிந்தியாவின் பெரும்பான்மையான பழங்குடியினர் இல்லாததுன்னு கேட்கிறாங்க. இங்க கிடையாது, தென்னிந்தியாவில கிடையாது இது. ஓகேவா? டோடா, படாகோ, இருளர்னு சொல்லுவாங்க, படுகர்னு சொல்லுவாங்க, தேர்டர் இவங்கெல்லாம் இருக்காங்க தென்னிந்தியாவில். டாங்குன்றதான் கிடையாது. நெக்ஸ்ட், பொங்கல் என்பது மகர சங்கராத்தியின் மற்றொரு பெயராகும். இது ஒரே நேரத்தில் தேசின் பல்வேறு நேரங்களில் கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் தான் பொங்கல் கொண்டாடக்கூடியது, எல்லா இடங்களையும் கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா எப்படி கேட்டுதான்னு பாருங்க. டைரக்டா ஃபெஸ்டிவல் பொங்கல் எங்க கொண்டாடுறதுங்கிறது தான் முடிஞ்சு, பட் ஆனா அவங்க எப்படி சுத்தி வளைச்சு கேட்டு கொண்டு வந்துருக்கான்னு பாருங்க. இப்படித்தான் SSC கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், PM ஸ்வநிதி திட்டம் வந்து தேசிய மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தெரு ஓர வியாபாரிகளுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த PM ஸ்வநிதி திட்டம். சின்ன வியாபாரி இருப்பாங்க, தெரு ஓர இருக்கக்கூடிய வியாபாரிக்கு லோனு, இந்த மாதிரி அவங்களுக்கு சின்ன ஒரு ஃபண்டு அலாட் பண்ற மாதிரி பண்ணக்கூடியது. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறத கொண்டு வந்தது. பின் வருவனவற்றில் உணவில் உள்ள சர்க்கரை ஆக்சிகரணம் அடைந்து பழுப்பு நிறமாக மாற்றும் சமையல் செயல்முறை எதுவாகும்? சர்க்கரையை தீத்தல் சொல்லுவாங்க. ஓகே, காரம் மெலிசேஷன். நெக்ஸ்ட், வெட்டி எரிக்கும் விவசாயம் என்பது சொல்லுவாங்க. பிவார் அல்லது டாஹியா என்று அழைக்கப்படுவது மத்திய பிரதேசத்துடையது. இதெல்லாமே வெட்டி எரிக்கும் விவசாயம் சொல்லி பண்ணக்கூடியது, மத்திய பிரதேசத்துல பண்ணக்கூடியது. ஸ்லாஸ் மற்றும் பேன் ஓமை சொல்லப்படுது.
இதெல்லாம் நேம் அவங்க பண்ணக்கூடிய அந்த ஏரியாவில் பண்ணக்கூடிய மத்திய பிரதேச ஆகியா அப்படின்றதெல்லாம் விவசாயம் வெட்டி எரிக்கும் விவசாயம். ஆலிவர் ட்வீட்ஸ் நாவலின் ஆசிரியர் சார்லஸ் டிக்கன்ஸ். அப்ப புக்ஸ் அண்ட் ஆத்தர்லயும் கொஸ்டின் வந்திருக்கு. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல பாத்துக்கோங்க, அந்த டாபிக்கே பாத்துக்கோங்க, அதுல வருது. நெக்ஸ்ட் பின்வரும் பாடகர்களில் இந்திய அரசாங்கத்தால் பத்மஸ்ரீ விருது 2022 வழங்க பெற்றவர் யார்? சோனு நிகம். 2022. அதே மாதிரி இப்ப அவார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அவார்ட்ஸ்ல புதுசா வாங்கியிருப்பாங்க. அது 2023 அந்த டாபிக் நீங்க கவர் பண்ணிக்கிங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? அவார்ட்ஸ் அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகேவா? அப்பாயின்மெண்ட் நீங்க பார்க்கணும், லேட்டஸ்டா உள்ளது நீங்க பார்க்கணும், இது பார்க்கணும். ஓகேவா? இது எல்லாமே பார்க்கணும். நெக்ஸ்ட் மத்திய நிதி அமைச்சரானது மாநிலங்கள் மற்றும் சட்டமன்றத்துடன் கூடிய யூனியன் பிரதேசங்களுக்கு பொது தேர்தல் நடைபெறும் ஆண்டில் தேர்தல் பத்திரங்களை கூடுதலாக டேஸ் நாட்களுக்கு விற்பனை செய்ய அனுமதிக்கும் வகையில் தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை டேஸ் திருத்தும் அறிவிப்பை வெளியிட்டது. 15 நாட்களுக்கு விற்பனை செய்ய. இது கொஞ்சம் அந்த இதுல கேட்டதுதான். பட் ஆனா கான்செப்டுவலா கொஞ்சம் புரிஞ்சா மட்டும்தான் இதை ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும், நம்ம புரியாம போயிடும். நெக்ஸ்ட் சௌசா அண்ட் கன்னோஜ் போரில் ஹுமாயூனை தோற்கடித்த மன்னர் யாரு? ஷெர்ஷா சூரி தான். 2 தடவையுமே போட்டி போட்டிருப்பாரு. இப்ப 2லயுமே ஷெர்ஷா சூரி தான் வின் பண்ணிருப்பாரு ஹுமாயூன் கூட. நெக்ஸ்ட் ஜான் ஜதியா கௌரவ் திவாஸ் ஆனது அவர்களின் பிறந்த நாள் என்று அனுசரிக்கப்பட்டது. ஆனா பிர்சா முண்டாவுடைய இது நாள்ல தான் இது ஜான் ஜதியா கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இவருடைய பிறந்த நாள் தான். நெக்ஸ்ட் பெரும்பாலும் பெரிய அம்மை தொற்று நோயிலிருந்து மீண்ட பிறகு பிரிட்டா நடனம் பொதுவாக உள்ளூர் தெய்வத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் செய்யப்படுகிறது. இது டேஸின் மிகவும் பிரபலமான நடனங்களில் ஒன்றாகும். அது மேற்கு வங்காளத்துல இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. பெரிய அம்மை தொற்று வந்துச்சுன்னா அவங்களுக்கு நன்றி சொல்ற வகையில ஒரு நடனம் பண்றாங்க. அது எங்க தெய்வத்துக்கு நன்றி சொல்ற மாதிரி சொல்றாங்க. அது எங்கன்னா மேற்கு வங்காளத்துல இந்த மாதிரி பண்றாங்க. இது ஒரு திருவிழா மாதிரி அவங்க ஒரு நன்றி சொல்ற மாதிரி பண்றாங்க. மகாபோதி கோயில் வளாகம் டேஸின் வாழ்க்கையுடன் நேரடி தொடர்பு கொண்டுள்ளது. புத்தர் மகாபோதி கோயில் புத்தர் சம்பந்தமா இருக்கு. புத்தருடைய. மகாத்மா காந்திக்கு தேசின் தந்தை என்ற பட்டத்தை வழங்கியவர் யாருன்னா சுபாஷ் சந்திரபோஸ் தான் அந்த பட்டத்தை கொடுத்தவர். இது நிறைய எக்ஸாம் போயிட்டு ரிப்பீட்டடாவே வந்திருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1992 சத்யஜி ரேக்கு பாரத ரத்ன விருது அளித்து கௌரவிக்கப்பட்டார். அவர் ஒரு பிரபலமானவர். யாருன்னா திரைப்பட தயாரிப்பாளர் தான். சத்யஜித் ரே ஒரு திரைப்பட டைரக்டர். திரைப்பட தயாரிப்பாளர் சத்யஜி ரே. அப்ப இந்த பிலிம் ரிலேட்டடாக பாப்புலரான ஆக்டரா இருக்கும். ஆக்டர் மீன்ஸ் அந்த ஆஸ்கார் அவார்டு, இந்த மாதிரி ஃபேமஸான நேஷனல் அவார்டு, இந்த மாதிரி அவார்டு, பாரத ரத்னா அவார்டு ஏதாவது வாங்கின மூவியோ இல்ல ஆக்டரோ ரீசெண்ட் இயர்ல இருக்கிறவங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அதோட ஆக்டரா இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், பெஸ்ட் ஆக்டர் யாராவது வந்திருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஆஸ்காரு, நேஷனல் அவார்டு, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே. உலகில் புலி மற்றும் சிங்கம் இரண்டையும் கொண்ட ஒரே நாடு எது? இந்தியாவில் மட்டும்தான். இந்த நெக்ஸ்ட் டேஸ் என்பது பூவின் பெண் இனப்பெருக்க உறுப்பு ஆகும். டேஸ் சூழ தான் பெண்ணுடைய இனப்பெருக்க உறுப்பு பூவுல இருக்குது. ஓகே, இதுதான் என்னோடது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இதுதான் ஒரு ஷிஃப்ட்ல கேட்ட ஃபுல் கொஸ்டின் நம்ம பார்த்திருக்கோம். இந்த இதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் நம்புறேன். மறக்காம எந்தெந்த ஏரியாவில கொஸ்டின் கேட்டுருக்காங்களோ அதை கொஞ்சம் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் படிச்சாலும் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. அந்த இதுல கேட்டா நம்மகிட்ட மிஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? நிறைய பேர் இந்த வருஷம் MTS நீங்க சக்சஸ் ஆகணும், மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா சக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துல இருந்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் சேரும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில். தேங்க்யூ.